ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலாம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் எந்த இடத்துல இருக்குது, சி சைட் போகலாமா இல்லை பி சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா, அப்படி சப்போஸ் பி சைடு வந்தால் எந்த லெவல் வரைக்கும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஹை அதாவது ப்ரீவியஸ் டே இன்றைக்கி க்ளோஸ் ஆன ஹையை தாண்டி 22,100க்கு மேலே மூவ் ஆனால் எந்த லெவலுக்கு வரைக்கும் மேலே போகலாம் அப்படிங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நிஃப்டியோட 15 மினிட்ஸ் கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி இங்கே பாருங்கள், இந்த எல்லோ கலர் லைன் இருக்கிறது நம்ம நேற்று அனலைசிஸ் வீடியோ பார்த்த நம்மளுக்கு புரியும். நம்ம வந்து ப்ரீவியஸ் டேவோட ஹைலோவை மார்க் பண்ணியிருந்தோம். எந்த அளவுக்கு எக்ஸாக்டாக எதுக்காக இதை மார்க் பண்ணுறோங்கிறது இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்கும். இன்றைக்கி டேவோட ஹை போச்சு, அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சு, எக்ஸாக்டாக மார்க்கெட் சப்போர்ட் பாருங்கள், ப்ரீவியஸ் டேவோட லோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து கான்சல்டேட் ஆகிருக்கு. சரிங்களா, ஒரு நல்ல மொமெண்டம் கொடுத்து ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக 22,100 ஆக்ட் ஆகி திருப்பி சப்போர்ட் எடுத்திருக்கு. அது வந்து 22,960 வரைக்கும் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 22,032 அந்த ரீஜனில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. சரிங்களா, ஸோ இப்போ ஃபர்தராக இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, நிஃப்டியோட டே கண்டில் வைக்கிறேன். டே கண்டிலேருந்து நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், டே கண்டியில் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஹை லோவை மார்க் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் இன்றைக்கி வந்து ஹையை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் ஹையும் இன்னையோட டே லோவையும் நான் வந்து என்ன பண்ணுறேன், மார்க் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா, இப்போ ஓவரால் வியூவில் பாருங்களேன், டே கேண்டில் வைஸ் பார்க்குறப்ப நிஃப்டியோட கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைய கேண்டில் வந்து நேற்று எப்படி க்ளோஸ் ஆச்சோ அதுக்கு ஆப்போசிட்டாக, அதாவது எந்த அளவுக்கு பையர்ஸ் மூவ் ஆனாங்களோ இப்போ அந்தளவுக்கு செல்லர்ஸ் மூவ் ஆகியிருக்காங்க. பட் க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே இன்டர்மீடியட்டாக ஒரு இன்டிசிஷன் லெவல், டோஜின்னு சொல்ல முடியாது, பட் இன்டிசிஷன் லெவலில் தான் இருக்குது. சரிங்களா, சரி, இப்போ இது ஃபர்தராக டவுன் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட்டு எந்த லெவல் வரைக்கும் டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே கண்டில் வைஸ் பார்க்குறப்ப இந்த ப்ரீவியஸ் டே, அதாவது இன்னைய டேவோட லோ 21,975க்கு கீழே இறங்குச்சுன்னா அடுத்து 21,930 தான் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேண்டில். சரிங்களா, இதுக்கு கீழே வந்தால் இந்த க்ளோசிங் லெவலு, அந்த க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா 21,890. சரிங்களா, இந்த லெவல் வரைக்கும் கீழே இறங்கலாம். அதுக்கு அடுத்து மார்க்கெட் கீழே இறங்குச்சுன்னா இந்த கேண்டிலோட ஹாஃபும் ப்ளஸ் நான் கர்சர் வைக்கிறேன் பாருங்கள், இந்த ரெண்டு கேண்டிலோட ஹை லெவலையும் பாருங்கள், 21,830 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஹை வருதுன்னு வச்சிங்களேன், லாஸ்ட் வீடியோலேயே நம்ம பார்த்துருந்தோம், இந்த 22,100க்கு மேலே மூவ் ஆகிறப்ப 200ம் 300ம் ஈஸியாக ரீச் ஆகும். அதை எப்படி நம்ம பார்த்துருந்தோன்னா, ஃபிபோனாச்சி எக்ஸ்டென்ஷன் டூல் போட்டு நான் காமிச்சிருந்தேன். ஜஸ்ட்டு ரீசெண்டாக வந்த லோவையும் அடுத்து ஹை ஃபார்மேஷன் ப்ளஸ் பாட்டமோட சப்போர்ட்டு, இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருந்தோம் பாருங்கள். கரெக்டாக மார்க்கெட் எந்த அளவில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டே இருக்குது பாருங்கள், உங்களுக்கு புரியுதா? 22,130 இந்த ரீஜனில் தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்ருக்கு. இதுக்கு மேலே மூவ் ஆக ஆரம்பிக்கிறப்ப நமக்கு எங்கே வரைக்கும் போகலாம், 22,300 வரைக்கும் மேலே ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ இடையில உள்ள அடுத்த 22,200 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும், அதுக்கு அடுத்து 22,300 வரைக்கும் மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா, சப்போஸ் இந்த கேண்டிலுக்கு லோ உடைக்குதுன்னு வச்சிங்களா, அதாவது 22,100க்கு கீழே உடைச்சிதுன்னா அடுத்து நமக்கு மார்க்கெட்டில் சப்போர்ட் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா 21,950 to 970 ரீஜன். சரிங்களா, அந்த லெவல் தான் நமக்கு ஃபிபோனாச்சி ரீடெஸ்ட்மெண்ட்டில் நமக்கு சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸாக காமிச்சிட்ருக்கு. சரிங்களா, இதை நம்ம வந்து எப்படி இப்போ 1 ஹவரில் அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா இப்போ நாளைக்கு இதை ட்ரேட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் நல்லா ஜூம் அவுட் பண்ணிக்கிட்டேன். நான் என்ன பண்ணுறேன், இந்த லோவிலேருந்து ஜாயின் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். வீடியோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். நம்ம ஆல்ரெடி இந்த ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ணியிருக்கோம். சப்போர்ட் பாயிண்ட்டு, எகெயின் சப்போர்ட்டு, இப்போ ப்ரீவியஸாக இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, புதிய ஆல் டைம் ஹை லெவலில் வச்சுது. சரிங்களா, ஸோ இதுக்கு அடுத்து திருப்பி மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கணும்னா அடுத்து நமக்கு வந்து சப்போர்ட் எடுக்க போகிற ரீஜன் பார்த்திங்கன்னா இந்த 21,830 வரைக்கும். இப்போ ப்ரீவியஸாக இருந்த ரெசிஸ்டன்ஸ் ஆல் டைம் ஹை லெவலில் இருந்ததில்ல 21,830 ரீஜன், அந்த இடம் தான் வந்து இப்போ சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதுக்கு கீழே மார்க்கெட் இறங்குச்சுன்னா நமக்கு வந்து 21,775 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இது டே கேண்டில், அதாவது 1 ஹவர் கேண்டிலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான மூமெண்ட்டும் நடக்க வாய்ப்பு உண்டு. ஸோ சப்போர்ட் எந்த இடத்துல வந்து எடுக்கலான்னா, நான் ஜூம் பண்ணி இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், ஒரு டாட்டட் லைனில் கூட நம்ம வரைஞ்சிக்கலாம். இந்த ஆல் டைம் ஹை லெவலில் இருந்ததில்ல ப்ரீவியஸாக, ஸோ அந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதுக்கு அடுத்து சப்போர்ட் பாயிண்ட்டுன்னு பார்க்குறப்ப
இந்த லெவல் தான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இங்கே பாருங்கள் இந்த பாட்டமில் எத்தனை கேண்டில் டச் ஆகுது சப்போர்ட்டு, ப்ளஸ் இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம எடுத்தோன்னா 21,700 தான் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா, இப்போது கரண்ட் லெவலில் இருந்து, அதாவது இன்னைய டேவோட லோவை உடச்சா அடுத்து எது வரைக்கும் கீழே இறங்கி சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா, இப்போ பாருங்கள் இந்த ரெட் கேண்டில் இருக்குல்ல, அதாவது வெட்னஸ்டே கேண்டில் Jan 24th இதிலேருந்து இந்த 2 பாட்டமை கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் இப்போ எப்படி மார்க்கெட் மூவ் ஆகிட்டுருக்குன்னா, இந்த இடம் சப்போர்ட் ஆகும், அதுக்கு அடுத்து இந்த இடம் சப்போர்ட் ஆகவும், அடுத்து மார்க்கெட் திருப்பி சப்போர்ட் எடுத்ததுன்னா இந்த பாயிண்டில் வந்து சப்போர்ட் எடுக்கணும். அதாவது நீ டேவோட லோ அது வந்து 21,970 வரைக்கும் வந்து சப்போர்ட் எடுக்கலாம். ஒன்ஸ் இந்த சப்போர்ட் உடச்சிச்சின்னா அடுத்து நம்ம ஈஸியாக இங்கே வரும் 21,834ஐயும், அதுக்கு அடுத்த டார்கெட்டாக 21,700ஐயும் நம்ம ட்ரை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வரும். ஏன்னா இந்த இடம் உடச்சிச்சின்னா அடுத்த சப்போர்ட்டை நோக்கி வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லாமல் இன்றைக்கி வந்த மாதிரி ப்ரீவியஸ் டேவோட லோவை டச் பண்ணி, அதாவது இந்த இடத்த டச் பண்ணிவிட்டு திருப்பி புல் பேக் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு உண்டு. சரிங்களா, மார்க்கெட் நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது. இது வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் இல்லை ஒரு ப்ராஃபிட் புக்கிங்னு எடுத்துக்கலாம். சரிங்களா, இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் ரன்னிங் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதை பேஸ் பண்ணி நாளைக்கு கிஃப்ட் நிஃப்டி என்ன மாதிரி கண்டிஷனில் நமக்கு மூவ் ஆகுது அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணிக்கிட்டு நம்ம ஃபர்தராக அடுத்த அப் ட்ரெண்டையோ இல்லை ஒரு கன்சல்டேஷனோ இன்னைய டே மாதிரி நான் இன்றைக்கி ஒரு நல்ல ஸ்விங்கு, ஸோ எந்த மாதிரியான மூமெண்டம் கொடுக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுறப்ப நமக்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. நீங்கள் வந்து என்ன புரிஞ்சிக்கணுன்னா, இதில் ஃபஸ்ட்டு இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள், இது வந்து சப்போர்ட் பாயிண்ட் ஆகும். அது கீழே உடச்சா இது சப்போர்ட்டு, கரெக்ஷன் சப்போர்ட் எடுத்தால் திருப்பி இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து தான் சப்போர்ட் எடுக்கணும். சரிங்களா, இந்த லெவலுக்குள்ளே தான் நாளையோட மூமெண்டம் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். இப்போ நீங்கள் ஹை போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைன் போது பார்த்தீங்களா, ஸோ ஹையில் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்காக சொல்கிறேன். நம்ம ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் பாயிண்ட்ஸு. 21,100 மேலே போனால் 200 300 ஈஸியாக ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரியா, 21,100 and 124 இந்த லெவலுக்கு மேலே மூவ் ஆகிறப்ப பாருங்கள் ஈஸியாக 22,200 போய் ரீச் பண்ணும். கரெக்ஷன், பிரேக் அவுட் கரெக்ஷன், அடுத்து ஏன்னா 22,300. ஸோ 22,300 வந்து இப்போ டாப் சைடு மூவ் ஆகுது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா, ஸோ இந்த சேனலை கன்சிடர் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். பாருங்கள், நான் அது எப்படி சொல்கிறேன்னா, ஜஸ்ட்டு ட்ரா பண்ணுறேன். ஒரு ஹை, லோ, ஹை, எகெயின் லோ, இப்போ ஹை போயிட்டு திருப்பி லோ வந்தால் இந்த லெவல். ஸோ இன்பிட்வீன்லேருந்து திரும்பினா இங்கே திரும்புறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா, இது 2 தான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு. நான் இப்போ வந்து பேங்க் நிஃப்டி வைக்கிறேன். பேங்க் நிஃப்டியில் எப்படி அப்ரோச் பண்ணலாங்கிறத பார்த்துருவோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 1 hour கேண்டில். பேங்க் நிஃப்டிலையும் பாருங்கள், நான் நேற்று வரைஞ்ச எந்த சேஞ்சஸும் பண்ணல. ப்ரீவியஸ் டேவோட ஹைலோ, சரிங்களா, அதுதான் வந்து இன்றைக்கி என்ன ஆக்ட் ஆகிருக்கு, ரெசிஸ்டன்ஸ் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. அந்த இடத்துலேருந்து கேண்டில் ஒரு 1 hourல கூட ஹை வச்சு ஃபர்தராக மேலே மூவ் ஆகலை. நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் உடச்சி அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கணும். பட் இந்த இடத்துலேயே வந்து ப்ரீவியஸ் டே ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கிட்டு கன்சல்டேட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் லைனில் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு, எகெயின் ரெசிஸ்டன்ஸ். இந்த இடமும் வந்து இப்போ வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் இதுக்கு மேலே ஹை, அதாவது 48,300க்கு மேலே ஃபர்தராக மூவ் ஆகிறப்ப 48,400, அதுக்கு அடுத்து நீங்கள் வந்து 48,450, அதுக்கு அடுத்து ஆல் டைம் ஹை லெவல் 48,500 வரைக்கும் மேலே ஏறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா, இது வந்து ஃபர்தராக நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா டே கேண்டில் வைஸ் வச்சுட்டு மூமெண்டமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், பேங்க் நிஃப்டியோட டே கேண்டில் எடுத்துக்கிறேன். ஸோ பாருங்கள், பேங்க் நிஃப்டி டே கேண்டில் வந்து என்ன மாதிரியான கேண்டில் கொடுத்துருக்கு பாருங்கள். ஒரு கன்ஃபியூஷனான கேண்டில்னு சொல்லுவாங்க, அதாவது இன்டிசிஷன் கேண்டில், டோஜி டைப் ஆஃப் கேண்டில் தான் ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு. சரிங்களா, ஸோ இன்னைய டேவோட லோவை உடச்சிச்சின்னா, அதாவது 48,000க்கு கீழே மார்க்கெட் உடச்சிச்சின்னா அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 47,890 இந்த ரீஜன் தான் வந்து அதுக்கு அடுத்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேண்டில், அதாவது மண்டே கேண்டிலோட க்ளோசிங்கும்
ஃப்ரைடே க்ளோஸ் ஆன கேண்டிலோட ஹை லெவலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சேம். அப்போ வந்து 47,900 வரைக்கும் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த லெவலும் உடச்சிச்சின்னா அதுக்கு அடுத்து நமக்கு 47,800 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு வரும். அப்படி மார்க்கெட் திரும்பிச்சுன்னா நம்ம இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாக பார்த்தோம். ஒரு ஹை எகெயின் லோ, இப்போ ஹை போயிருக்கு, ஹையில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்ருக்கு. இதுக்கு கீழே உடச்சிச்சின்னா திருப்பி ஃபர்தராக டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் அது வந்து 47,250 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி காமிக்கும். இதே ஹையில் நல்ல மூமெண்டம் கொடுத்து இன்னி டேவோட ஹையை உடைக்க ஆரம்பிச்சிச்சுன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட் டார்கெட்டாக வந்து 48,400 அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸாக நீங்கள் வந்து 48,500 அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஆல் டைம் ஹை லெவல் 48,630 வரைக்கும் மூமெண்டம் கொடுக்க வாய்ப்புண்டு. சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா 1 ஹவர் கண்டில் வச்சுட்டு ட்ரெண்ட் லைன் ஏதாவது கனெக்ட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். அந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி நாளைக்கு நம்ம எப்படி இதில் அப்ரோச் பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ பாருங்கள், இப்போ 1 ஹவர் கண்டில் நான் வந்து ஜூம் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, 1 ஹவர் கண்டில் பொறுத்து ஒரு நிமிஷம். ஸோ என்ன பண்ணுறேன், ட்ரெண்ட் லைன் எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், நமக்கு இந்த பாட்டமில் வந்திருக்க வெட்னஸ்டே கேண்டிலையும் இந்த டோஜி டைப் ஆஃப் கேண்டில் இருக்கிற ஒரு ஹேமர் கேண்டில் மாதிரி அதையும் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, டவுன் ஆனால் சப்போர்ட் எங்கே அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு இதே மாதிரி இந்த கேண்டில்லேருந்து ஸோ இந்த கேண்டில் எடுக்கிறப்ப நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சிக்கலாம். 1 ஹவரில் பாருங்கள், மார்க்கெட்டு இந்த இடம் சப்போர்ட்டு எகெயின் சப்போர்ட் எடுத்திருக்கு, ப்ளஸ் இங்கேயும் சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போ இந்த லாஸ்ட்டு 3 ஹவர்ஸாக என்ன ஆயிருக்கு, இந்த சப்போர்ட் பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் மாதிரி ஒரு கன்சல்டேஷன் நடந்துகிட்ருக்கு. இந்த கிராஸ் ட்ரெண்ட் லைன் பார்த்தோம்ல டே கேண்டில், அதில் வந்து கன்சல்டேஷன் நடந்துகிட்ருக்கு. சரிங்களா, ஃபர்தராக இப்போ வந்து 48,000க்கு கீழே உடச்சிச்சின்னா திருப்பி மார்க்கெட் எங்கே வந்து ரீச் ஆகும், 47,700லேருந்து 750 வரைக்கும் கீழே இறங்கும். இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா எகெயின் புல் பேக் கொடுத்து மேலே ஏறதுக்கான வாய்ப்பு உண்டு. இல்லைனா இந்த இடத்துக்கு கீழே உடைக்குதுன்னா எகெயின் மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா 47,400 இந்த கன்சல்டேஷன் லெவலில் இருக்குது பாருங்கள், கர்சர் வைக்கிற இந்த இடமும் ப்ளஸ் இந்த கேண்டிலோட ஹைஸ் இருக்குல்ல அது ப்ளஸ் இந்த இடம் டச்சு. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை மார்க்கெட் பண்ணுறப்ப நமக்கு வந்து 47,400 வந்து சப்போர்ட் எடுக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதை வந்து ஒரு டாட்டர் லைனில் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா, அடுத்து இந்த லெவல் வரைக்கும் கீழே இறங்கலாம். ஓகேவா, இதே ஹை போகணும் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் நான் ஆல்ரெடி உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன். பாருங்கள், இன்னைய டேவோட ஹை 48,300க்கு மேலே உடைக்கிறப்ப 400, அதுக்கு அடுத்து 450, அதுக்கு அடுத்து ஆல் டைம் ஹை லெவல். சரிங்களா, ஏன்னா இது வந்து எப்படி மூவ் ஆகிட்டுருக்குன்னா இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னும், அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னில் இப்போ ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அதாவது பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் மாதிரி தான் இப்போ இதை எடுத்துக்கிட்டோன்னா திருப்பி இந்த ஹையை தாண்ட ஆரம்பிக்கிறப்ப நம்ம வந்து இங்கே வந்துருக்க ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே டார்கெட்டாக வச்சு ப்ளே பண்ணலாம். ஸோ அப்போ வந்து 48,650ங்கிறது வந்து ஒரு லாங் டேர்ம் டார்கெட்டாக நமக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சரிங்களா, ஸோ எப்படி நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் அப்ரோச் பண்ணணும், எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் லேர்ன் பண்ணி ட்ரேட் பண்ணுறப்போ ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, மார்க்கெட்டில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. கரெக்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ப்ரிடிக்ட் பண்ணி மினிமம் ப்ராஃபிட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுறப்ப நம்மளால் வந்து லாஸே இல்லாமல் வெளில வர முடியும். சரிங்களா, லாஸுங்கிறது பார்ட் ஆஃப் த கேம் தான். எப்படி லாஸை குறைக்கணுங்கிறதுக்கு தான் நம்ம இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்லாம் வச்சுருக்கோம். இந்த பாயிண்ட்ஸை மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த லெவல் பிரேக் அவுட் ஆகிறப்ப என்ட்ரியும் எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோமோ அந்த லெவலில், ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்றைய டேவோட ஹை லோவர் நிஃப்டியில் எந்த அளவுக்கு ப்ரீவியஸ் டே வந்து நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி எங்கே இறங்கிட்டே இருந்தாலும் அந்த சப்போர்ட் பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் டார்கெட் வச்சு ட்ரை பண்ணலாம். ரெசிஸ்டன்ஸாக மூவ் ஆனால் கூட பிரேக் அவுட் ஆகி மேலே ஹை எந்த லெவல் வரைக்கும் இருக்கோ அந்த லெவல் வரைக்கும் நீங்கள் வந்து ஆப்ஷனில் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு மினிமம் ப்ராஃபிட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணி கண்டினியூவாக ப்ளே பண்ணுறப்ப உங்களால் வந்து தொடர்ச்சியான ப்ராஃபிட்டில் இருக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.